ஹை டிஎஸ், நான் உங்கள் கேர் பேசுகிறேன். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, போன வீடியோவில் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஓரளவுக்கு நல்ல வியூஸ் வந்திருக்கு, கொஞ்சம் பேர் பார்த்துருக்காங்க, அந்த டைம்லாம் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா ஹாப்பி. ஏன்னா இந்த நேரத்தை செலவு பண்ணி இந்த எஃபர்ட் எடுத்ததெல்லாம் நாங்கள் பண்ணுறது வந்து யாருக்காவது பிரயோஜனமாக இருந்திருக்கணும், கொஞ்சம் பெட்டராக யாராவது ஒரு மனுஷனாவது ஃபீல் பண்ணிடணும், கொஞ்சம் பெட்டராகிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் அது பண்ணுறது. ஸோ நம்ம ஒரு டைம் சொல்கிறோம், இதுதான் வந்து லாஸ்ட் வீடியோ ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு லீடு கேட்டாங்க, என்னப்பா எல்லா வீடியோலையும் அப்படி தான் இருக்குது, லாஸ்ட்டு 2-3 வீடியோஸ் நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு வீடியோ வரும்போது இதுதான் லாஸ்ட்டு, நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து வேணே பண்ணுறதில்ல, அது நேச்சுரலாக ஆர்கானிக் என்ன நடக்குதோ அதை தான் நம்ம அப்படி சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க, அதை நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ டிப்ரெஷன் இல்லை சரிங்களா, அதுக்கு வந்து அது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கு. இப்போ எந்த டிப்ரெஷன் இல்லை, இட் டுக் டைம் பட் ஐ கேம் அவுட் சரிங்களா. ஏன்னா அது நம்மளுக்கு தெரியாதுல்ல ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் அப்படிங்கிறதுனால அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் அனுபவத்தில் தான் கற்றுக்கிறேன். இப்போ ஒவ்வொருத்தர் சொல்கிறது அந்த நாலேஜ் இருந்தால் கூட அன்றைக்கி என்ன லிசன் உள்ளே போகாதில்ல. ஸோ லாட் ஆஃப் சஃபரிங்ஸ் அப்படி தான் இருந்துச்சு சரியா. ஸோ இப்போ வெளியில் வந்தாச்சு, அது க்ளீனாக வந்தாச்சு. அதில் சொன்ன ஒரு விஷயம் வந்து எப்படின்னா, என்றைக்குமே நம்ம பர்சனல் ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க டிஎஸ் சரியா. யார்கிட்டும் போய் அப்படிலாம் ஓப்பன் அப் பண்ணியில் எதுவும் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ எங்கிட்ட வந்து கேஆர்னா எல்லாத்துக்குமே தெரியும், ஓப்பன் புக் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எப்படி வந்தோம், எப்படி லைஃப் இருந்துச்சு, எப்படி ஜாப் போனோம், எப்படி வந்து இதெல்லாம் பில்டு பண்ணோம், எப்படி ஏசல் அலுமினிங்கிறது எப்படி ஒரு இதாக ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு கூட கேட்டிருந்தாங்க, ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது எதுக்காக அப்படி சொல்ல வந்தோம்னா, கஷ்டப்படும் போது அவ்வளோ பேர் தான் என் கூட இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துக்கு லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் திங்ஸ் ஆர் சேஞ்ச்டு இல்லையா. நம்மளுக்கு வந்து அந்த அந்த விரோதம் இல்லை மனசுக்குள்ள. ஓகே, இவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க, ஸோ அப்போ இவங்களோடலாம் நம்ம இருக்கணுமா அப்படின்னு நான் என்றைக்குமே அந்த மாதிரி யோசிச்சதில்லை. நம்ம மக்கள் தானே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம பீப்புள் தானே, அப்படி தான் இருந்திருக்கு. அதனால் எல்லோரும் கூட இருந்தாங்க. கஷ்டப்படும் போது கூட இருந்திருக்கலாம். அவங்க மேலே எப்போவுமே பேரன்பு இருக்குது. ரொம்ப லவ் தம் ஸோ மச். நிறையா பசங்க இருக்காங்க, நிறையா பிள்ளை இருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம கஷ்டப்படும் போது ஸ்டேஜில் ஒரு 2-3 பேர் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க மேலே எனக்கு எப்பவுமே பெரிய ஒரு அன்பு இருக்குது. எனக்கு எதையும் எதிர்பார்க்காம பண்ணாங்கல்ல, நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சி பண்ணினது. இதில் வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்ததுக்கு உண்டான எல்லாம் ஒவ்வொருத்தரோட பாடி வந்து டிஃப்ரெண்ட் தான். பட் இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர்றது ஆல்மோஸ்ட் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி தான் பெயினை கோத்ரூ பண்ணுவாங்க. எந்த மாதிரி டிப்ரெஷன் இருந்தாலும் சரி, நிறையா ஸ்டேஜஸ் சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா, நீங்களாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பயப்பட்டேன். ஏன்னா நம்ம இவ்வளோ விஷயத்தை லைஃப்பில் பண்ண ஒரு ஆள் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்குது அப்படின் போது கூச்சப்பட்டேன். ஹாஸ்பிட்டல்லாம் போகணும், அதெல்லாம் ரொம்ப தப்பு, அதெல்லாம் பண்ணியிருக்கணும். நானே போராடி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கெல்லாம் டோட்டலி ஆல் குட். இப்போ எந்த டிப்ரெஷன் இல்லை, இங்கே பாருங்கள் நீட்டாக இருக்குது சரியா. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, 100% குட். அப்புறம் அது நீங்கள் ரன்னிங் போய் தான் எல்லாம் சரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இது கௌரவம் ஒரு ஃப்ரெண்டு வந்து, ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட், நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு, ஏசல் குரூப்பில் இல்லை, ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நம்ம நேரில் மீட் பண்ண வந்திருந்தேன். அப்படி அப்போ வந்து சொன்னேன், அப்படி நான் வந்து 36 இயர்ஸ் ஓல்டு, நான் வந்து ஒரு 10 இயர்ஸாக ஜிம் பண்ணுறேன், ஆனால் என்னால் ஓட முடியல, நீங்கள் எப்படி ஓடிட்டீங்க இந்த வயசில் அப்படின்னாரியோ. எனக்கு எந்த வயசே ஆயிடுச்சு, நீங்களே வயசாயிருச்சு, இந்த ஹார்ட்டும் வயசாகலேன்னு சொல்லுது. என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேனே, என் வாழ்க்கைக்கு நான் தானே ஹீரோ, உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஹீரோ, என் வாழ்க்கைக்கு நான் தானே ஹீரோ. அது ஏன் வந்து எப்போ பார்த்தாலும் வயசாயிருச்சு, இதாகிடுச்சு, அதாகிடுச்சுன்னு எல்லாரும் 36 26 தான் நீங்கள் வந்திருக்கிறோம் சரியா. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் லைஃபுக்கு நான் தான் ஹீரோ, எனக்கு இன்னொரு ஹீரோ தேவையில்லை சரியா. ஸோ அவங்கள்ட்ட அதை சொல்லிவிட்டு நான் சொன்னேன், தெரிலப்பா நான் ஒன்றும் அப்படின்ட்டு அவர் ஒருத்தர் அதை கேட்டிருந்தாரு. எனக்கு ஓடணும் ஆசை, ஓட முடியல அப்படி. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கேட்டாங்க, நம்மளோட ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க, அவங்க வந்து நிறைய வெயிட் போட்டுருச்சு, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எது உடம்பு கொத்து வருதோ அதை பாருங்கன்ட்டு அவங்களை நான் ஓடணும்லாம் சொல்லலை. ஒன்றா நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு ஈக்குவலான்ட்டு என்ன பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், இல்லைன்னு என்ன பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், இல்லாட்டி இந்த ஸ்டெப்பர், அந்த ஸ்டெப் ஏறுற மாதிரி இப்படி இருக்கும், அது பண்ணலாம் ஜிம்மில். இல்லைன்னா த்ரெட்மில்ல வந்து இப்படி ஸ்லோவாக அப்படி வச்சுட்டு அதில் நல்லா நடந்து போகலாம். ஸோ இதெல்லாம் பண்ணலாம். நான் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இவங்க எப்படி வந்து இதை கேர் பண்ணார் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், இது எப்படி பண்ணுறது,
என்னெல்லாம் பண்ண அப்படியெல்லாம் பண்ண முடியும், எப்படி இவ்வளோ வெயிட்டை குறைக்க முடியும்? இப்போ 81 தான் இருக்கிறேன் டேஸ், 96 81 15 கேஜிஸ் ரெடியூஸ்டு இல்லையா? ஸோ எப்படி அவர் பண்ணார்? இன்னொரு 5 கிலோ குறைக்கணும், இன்னும் 5 கிலோ வந்து என்னென்னா இங்கே கொஞ்சம் ஃபேட் இருக்குது, இப்போ வயிறில் உள்ளே போயிடுச்சு பாருங்கள், பட் வந்து இங்கே கொஞ்சம் ஃபேட் இருக்குது, இந்த ஃபேட் இன்னும் கொஞ்சம் ஹிப்பில் இருக்குது, இதெல்லாம் குறைச்சிட்டு மசிலை பில்டு பண்ணணும் எங்கேயாவது வேறு எந்த இடத்துல கம்மியாக இருக்குதோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷோல்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பில்டு பண்ணலாம், சரியா? அங்கே ஸ்கோப் இருக்குது. ஸோ எந்த இடத்துல எல்லாம் வந்து தைஸ் எப்பவுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ எங்கேயெல்லாம் வீக்காக இருக்குதோ, க்ளூட் வீக்கு, ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் பில்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை எங்கே வீக்காக இருக்குதோ அந்த இடத்துல பில்டு பண்ணிக்கலாம்னு இந்த 5 கிலோவை கட் பண்ணி வேறு எங்கேயாவது வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு இதில் போகிறேன். அந்த ஃப்ரெண்டு வந்து ஈஸியாக வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் சின்ன வயசுலேருந்தெல்லாம் ஓடிட்டு இருப்பார், அதை பண்ணார் இதை பண்ணார், அவர் எப்பவுமே ஹெல்த்தி தான், அதனால அவங்களால பண்ண முடியுது அப்படின்னு. அதுதான் சொல்ல வர்றேன், நீங்களாம் வந்து அஷ்யூம் பண்ணிக்காதீங்க. இது என்ன டிஃப்ரென்ஸ்னால், நான் ஒருத்தர் லைஃப்பில் ஒன்று பண்ணிட்டாருன்னா, இவங்க அப்பா அம்மா இப்படி அதனால் பண்ணிட்டாங்க, இவங்க ஹஸ்பண்ட் இப்படி, இவங்க ஒய்ஃப் இப்படி இதனால் பண்ணிட்டாங்கன்னு நினைக்க மாட்டேன். நான் ரியலாக போய் அவங்க எப்படி இதை பண்ணாங்கன்னு சொல்லி வந்து உள்ளே போய் பார்ப்பேன். அந்த பர்சனல் கனெக்ட் தான் இப்போ எல்லாத்தோட வந்தது, சரியா? அவர் வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டார். நான் வந்து ஆல்வேஸ் ஐ ட்ரை டு லேர்ன் அபவுட் த பர்சன், ட்ரை டு ரீட் தெம், அண்டர்ஸ்டாண்ட் தெம். அப்படி நேச்சுரலாக தான் க்ளோஸாக இருப்பேனே தவிர, ஒரு மேனேஜர் அப்படிங்கிறனால உடனே போய் க்ளோஸ் ஆகிட மாட்டேன். ஒரு பெரிய ஆளுகளோட குழந்தைன்னா உடனே போய் எடுத்துகிட்டு கொஞ்சிறது, அதெல்லாம் என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் பொண்ணாக இருந்தால் கூட தொடர்க்க எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் போய் அங்கே எவ்வளோ டைம் போகிறேன், அங்கே போயிட்டு இப்போ சுரேஷோட பொண்ணை ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, இது வரைக்கும் இப்போ தான் லாஸ்ட் டைம் எத்தனை வருஷம் ஃப்ரெண்டு, இப்போ தான் அந்த பொண்ணை தூக்குறேன், இத்தனை வருஷம் கழிச்சு குட்டி குழந்தை. ஏன்னா இப்போ எங்கூட சைக்கிள் ஓட்டுது. நான் லாஸ்ட் டைம் வீட்டுக்கு போகும்போது நான் ரன்னிங் ஓடுறேன், மாமா ரேஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குது, வாங்க மாமா ரேஸ் வச்சுக்கலாமா. அது சைக்கிள் ஓட்டு நான் ஓடுவேன் ரோட்டில். இப்படி அது நேச்சுரலாக வந்து அது பழகினதுனால கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுள் வந்ததுக்கப்புறம் தான் நான் க்ளோஸ் ஆகிறேன். இல்லைனாலாம் போனோடனே போய் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அங்கே நடிக்கிறதோ அதெல்லாம் எனக்கு சுத்தமாக வராது. நான் அதையெல்லாம் நான் ரொம்ப கேவலமாக ஃபீல் பண்ணிக்குவேன், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, அந்த ஃப்ரெண்டு கேன்சர் பண்ண சொல்லுறது, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் எப்படி பண்ணார் நினச்சா கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் வந்து பெருசாக பெரிய ரன்னர்லாம் இல்லை டிஎஸ். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து 7th 8th ஓட ஆரம்பித்தேன். பட் அதெல்லாம் லாஸ்ட்டில் தான் வருவேன் ரன்னிங்கில். எங்கள் ஸ்கூல்லேயே கடைசியெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நான் வந்து லாஸ்ட்டில் வருவேன் ரன்னிங்லாம். அப்புறம் 9th படிக்கும்போது தான் கொஞ்சம் அப்போ தெரியாது, வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் கொஞ்சம் ஜிம்மெல்லாம் பண்ணணும். சரத்குமார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் எங்கள் காலத்தில் வந்து அந்த சூரியன் படம்லாம் வந்தோடனே சரி நம்மளுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி, நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இல்லை, பட் அப்போ அது தெரியாது இல்லை, நம்மளுக்கு இருக்கிற நம்ம ஃபுட்டே எப்படிங்கிறது நல்ல ஃபுட்டே இல்லைன்னு தெரியாது. பட் நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம சரியாயிடுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு 9th கொஞ்சம் ஒரு 6 months பண்ணேன், 10th ஒரு 6 months பண்ணியிருப்பேன், 11th ஒரு 1 year பண்ணேன், 12th ஒரு 6 months. இதெல்லாம் வீட்டில் பண்ண ஒர்க் அவுட், புஷ்அப்ஸு, அந்த வெயிட் அந்த மொட்டை வண்டி அச்சு இருக்குமில்ல அதையெல்லாம் தூக்கி செய்கிறது, இந்த மாதிரி இரும்பெல்லாம் தூக்கி அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் 10th 12th ஓரளவுக்கு ரன்னிங் லாங் ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப் ஓரளவுக்கு பண்ணேன். பட் நான் ரன்னிங் கொஞ்சம் நல்லாவே பண்ணேன். அப்புறம் காலேஜ் +2 எங்களை விளையாடுவோம்ல, காலேஜ் போனதுக்கப்புறம் வெறும் 400 லாங் ஜம்ப் மட்டும் தான் பண்ணேன். நான் 100 200 என்னோட பெட்டராக ஒரு பையன் டெய்லி அது பண்ணிட்டு இருந்தேன். நான் ஜிம் போயிட்டேன். இப்போ நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லி ஜிம்முக்கு போயாச்சு, இல்லாட்டி ஆர்மி போகணும் அப்படின்னு ஜிம்முக்கு போயாச்சு. ஸோ என்ன ஜிம்மு இல்லாட்டி கபடி நிறைய விளையாண்டேன். இவ்வளோதான் நான் ஃபிசிக்கலாக பண்ணினது. கபடி எங்கே இருந்தாலும் விளையாண்டுருக்கிறேன். டிசிஎஸ்லேயும் வந்து 2006 சென்னை ஆஃபீஸில் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணோம், கபடி டோர்னமெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 2 months விளையாண்டுருப்போம் அந்த ஃபைனல் முடிவு வரைக்கும். இவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றும் பெரிய ஒரு ஃபிட்னஸோ ஹெல்த்தியோ அப்படி ஏதாவது பீப்புள் லைஃப்பில் வந்துட்டு எங்கே டைம் இருந்திருக்கும் ஒவ்வொரு டைம். அப்புறம் வந்து யூஜி படிக்கும்போது ஜிம் பண்ணேன், ஒரு 2.5 years இருக்கும். பிஎஸ்சியில் 3 வருஷம், பிஜியில் 1 வருஷம் பண்ணியிருப்பேன். அப்புறம் எம்சிஏல. அப்புறம் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் 2009 ஒரு 6 months பண்ணேன், 9 to 10 ஸ்டார்டிங்கில். 14 ஒரு 6 months, 26 இப்போ 2019 ஒரு 6 months, அந்த 2020 வர வரைக்கும். அதுக்கப்புறம் எப்போவுமே உடம்பு கெட்டு போனால் ஒரு 6 மாதம் போய் ஜிம் பண்ணுறது, நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கானா திரும்ப ஏசல் அலுவலி வேலைக்கு ஓடிடுறது, இப்படி தான் இருந்திருக்குது. அப்போ எப்போவுமே பெருசாக கண்டினியூஸாலாம் ஒன்றும் பண்ணல, இதுக்கு நேரம் இல்லை. இவ்வளோ பெரிய ஒரு கம்யூனிட்டியை பில்டு பண்ணிக்கிறோம் ஏசல் அலுவலின்னு சொல்லி, இவ்வளோ இந்தியன் சொசைட்டிக்காக வேலை பார்த்துருக்குறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு எங்கே நேரம் இருந்திருக்கும்? அதனால் நீங்கள் ஒருத்தர் பண்ணாங்கன்னு எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அதை கண்டுபிடிங்க. நீங்கள் ஜட்ஜ் பண்ணி உங்களோட ஒப்பீனியனை கொண்டு வந்து இன்னொருத்தர் மேலே வைக்கும்போது அவங்களோட எஃபர்ட்டும் வந்து நீங்கள் ரொம்ப சிரமப்படுத்திடுறீங்க. இன்னொன்று உங்களுக்கு ஆக்சுவலாக அது பண்ணிட்டு போங்க, பட் அது என்ன நீங்கள் அப்படி பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது இல்லையா? ஸோ ஆனால் உங்களுக்கு வேணுங்கிறது வந்து கிடைக்காம போயிடுது. அது மட்டும் நீங்கள் உங்களுக்கு என்ன நீங்கள் எடுக்கணுமோ டேக் ஓவர்ஸ் இருக்கோ அது கிடைக்காம போயிடுது.
அப்புறம் எப்போவுமே வந்து நான் வந்து திரும்ப ரீவைண்ட் தான் பண்ணேன்னா, நம்ம வந்து இப்போ இந்த ரன்னிங் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் செல்வா சொல்கிறாப்படி, எங்கள் மேனேஜர் டெலிவரி மேனேஜர் கிருஷ்ணா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஓடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லும்போது இங்கே விசாரித்து பார்த்தோம்னா நிறைய நெகட்டிவ்ஸ் தான் இருக்குது. டிஎஸ் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா நெகட்டிவ் திங்ஸ் எவ்வளோ தூரம் உங்கள் லைஃப்லேருந்து வெளியில் போகுதோ அவ்வளோ தூரம் தான் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க முடியும். சரியா? அதாவது இப்போ யாராவது இப்போ 34 வருஷம் நான் 33 34 வருஷம் ஆல்மோஸ்ட் இப்போ சொசைட்டிக்கு வேலை செஞ்சுருக்குன்னு சொல்கிறேன். இன்னும் எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டில், இல்லை இந்தியாவில் தெரியும்? ஒரிசாவுக்கு பணம் கொடுக்கலையா, வெஸ்ட் பெங்காலுக்கு ஃபண்ட் அனுப்பலையா, கேரளாவுக்கு அனுப்பலையா, கர்நாடகாவுக்கு அனுப்பலையா, ஆந்திராவில் ஒரு ட்ரிப் போட்டு கொடுக்கலையா? நம்ம என்ன பண்ண மாட்டோம்? எந்த ஸ்டேட்டுக்கு பணம் கொடுக்கல, எந்த ஸ்டேட்டுக்கு ஒர்க் பண்ணல, எந்த ஸ்டேட்டுக்கு வேலை வாங்கி கொடுக்கல, எந்த ஸ்டேட்டுக்கு விசா வாங்கி கொடுக்கல, எந்த ஸ்டேட்டை நம்ம எல்லாத்துக்குமே இதெல்லாம் ஒரு தாய் மக்களாக தான் நம்ம வாழ்ந்துருக்குறோம். எத்தனை பேருக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதான் சொல்கிறேன், ஆனால் நெகட்டிவாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் அதை செலிப்ரேட் பண்ணுறீங்க, எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துறீங்க. இந்த வீடியோ இதெல்லாம் பண்ணுறதுனால கேஆர் கொண்டு விட்டுருந்து ஏதாவது வந்துடணும்லாம் ஒன்றும் பண்ணிடல. இந்த மாதிரி ஒன்று இவ்வளோலாம் நடந்திருக்கு, இப்படிலாம் இருந்திருக்குன்னு கொண்டு வந்து சேர்க்கும் போது இன்னும் கஷ்டப்பட்ட ஏதோ 4 பையனுக்கு 4 பிள்ளைக்கு ஏதோ உதவி கிடைச்சிரும். அவங்க நம்மளை தேடி வந்துடுவாங்க. இந்த வேலைக்கு கேஆர்ட்ட போனால் நடக்கும் அப்படின்னு வந்துடுவாங்க. அவங்க ரொம்ப குட்டாக இருந்தால் அந்த ட்ராவல் கண்டினியூ ஆகிடும். இவ்வளவு தான் இந்த சொசைட்டி நல்வழிப்படுத்துறதுக்கு ஆதரவில்லாத இருக்கிறவங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு தான். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி வார்த்தை என் வாழ்க்கையில் யாருமே சொன்னதில்லை. இப்போ ஒரு வேலையில்லாமல் ஒரு பையனை ஒரு பொண்ணை வந்து என்கிட்ட அழுகும்போது ஒரு எமோஷன் ஆகி ஒரு பிரேக் டவுன் ஆகி இவ்வளோ கடன் இருக்குது, இப்படி ஆயிடுச்சு, என் குடும்பத்தை நான் கஷ்டத்தில் இருக்குது, நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவேன். இந்த வார்த்தையை எனக்கு இது வரைக்கும் எனக்கு ஒரு ஆள் என் லைஃப்பில் சொன்னதில்லை. உங்களை நான் பார்த்துக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னதில்லை. அந்த மாதிரி எனக்கு அந்த நான் இந்த சமுதாயத்துக்காக நான் சொன்ன வார்த்தைகள், நான் கொடுத்த நம்பிக்கை, நான் கொடுத்த எஃபர்ட்டு, நான் செலவு பண்ண பணம், இதெல்லாம் எனக்கு என் லைஃப்பில் யாருமே எனக்கு பண்ணது. சரியா? அதனால தான் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு நேர்ந்த அனுபவத்தை நான் திரும்ப கொடுத்துடக்கூடாது, நல்லதாக தான் எல்லாத்துக்கும் பண்ணணும்னு தான் நம்ம இத்தனை ட்ரஸ்ட் இதெல்லாம் வச்செல்லாம் பண்ணுறோம். அப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்கு அவங்ககிட்ட வந்து அதான் சொன்னேன், நான் ஒன்றும் பெருசாக அப்படிலாம் இல்லைப்பா, இப்போ போய் இவங்கெல்லாம் சொல்லும்போது நான் விசாரித்து பார்க்குறேன், எல்லாருமே நெகட்டிவாக சொல்கிறாங்க, பாசிட்டிவாகவே பீப்புள் இல்லைப்பா. நான் மோஸ்ட்லி இந்த நெகட்டிவ் தான் நிறைய அட்ராக்ட் ஆகுது. நான் குறையா சொல்லலை, நம்ம மைண்டுக்குள்ள அது போகக்கூடாது. இந்த நிமிஷம் உயிர் போனால் போயிட்டு போகுது. சரியா? நான் தோத்துட்டு போயிட்டு போகிறேன். கடைசி வரைக்கும் நான் பாசிட்டிவாக தான் இருப்பேன், நான் போராடுவேன். எனக்கு அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்குது, நான் போராடி பார்ப்பேன். இவ்வளோதான் லைஃப். சரிங்களா? உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது மற்றதெல்லாம். அதனால் இந்த நெகட்டிவாக மற்றவங்க பர்சனல் பிரச்சனைக்குள்ளே போகிறது, ஒரு செலிபிரிட்டி ஏதாவது வீடியோ போட்டாங்கன்னா அதை வைரலாக்குறது, அதெல்லாம் வேண்டாம். நம்ம அதுக்குள்ளேலாம் போக வேண்டாம். அதெல்லாம் நம்ம மனசில் வந்து நிற்கும். இப்படிப்பட்ட லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அது கோர்ட் இருக்குது பார்த்துக்கிறதுக்கு, அவங்க ஃபேமிலிஸ் இருக்காங்க, அவங்க வெல்விஷர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம போயெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியது. நீங்கள் ரொம்ப நெகட்டிவ்குள்ளெல்லாம் போகாதீங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. எனக்கு ஹியூமன் லைஃப்பில் எல்லாமே தெரியும். 34 வருஷம் நான் வேலை செய்கிறேன். அதனால் எனக்கு தெரியும். ஐடியில் வந்து ஒரு 22 வருஷம் தான் வேலை செஞ்சேன். இங்கே 34 வருஷம் பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக? பீப்புளோட எனக்கு என்ன நோட், எல்லா ப்ராப்ளம் தெரியும், எல்லாமே ஒர்க் பண்ணிக்கிறோம். எல்லா செக்டர் ஆஃப் மக்கள் கூட இருக்கிறாங்க. ஐடி இருக்காங்க, நான் ஐடி இருக்காங்க. நம்ம பில்டு பண்ணதே ஈஸியாக அப்படி தான் பண்ணணும். இல்லாட்டி வந்து வெறும் ஐடி மட்டும் வச்சுருந்துருப்போம்ல. அப்போ இந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு இன்றைக்கி நேற்று நைட்டு தான் சொன்னேன், இல்லை நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க, இதை எனக்கும் தெரியாது. ஏன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஸ்மோக் பண்ணியிருக்கேன். தப்பு தான், அதெல்லாம் பண்ணாதீங்க. 2001 17 வரைக்கும் பண்ணோம். அப்புறம் ஒரு ஏசல் கெட் டுவெல் விட்டுட்டோம் கலிஃபோர்னியாவில். திரும்ப டிப்ரெஷன் பண்ணி 2021 ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் எவ்வளோ வருஷம் முடிச்சிருக்கிறோம். அப்புறம் ட்ரிங்க்கும் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டிப்ரெஷன் 5 வருஷத்துக்கு கணக்கே இல்லை. முன்னாடி போய் அந்த வீடியோலாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதையெல்லாம் நிறுத்திட்டு எனக்கு வந்து என்னென்னா 2 விஷயம். கொஞ்சம் ஓடி பார்த்தா பயங்கர கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, உடம்பு வலிக்குது. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா கிவ் அப் பண்ணியிருந்துருக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, எனக்கு இவ்வளோ கஷ்டமான ஒரு வேலையை செஞ்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு நல்வழிப்படுத்திடும். ஐ வில் பிகம் மோர் டிசிப்ளின். நான் ப்ராப்பராக சாப்பிடுவேன், தூங்குவேன், சிகரெட் குடிக்க மாட்டேன், ட்ரிங்க் பண்ண மாட்டேன், ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஹேபிட்ஸை கொண்டு வந்துடும். ஏன்னா ஒரு கஷ்டமான வேலையை நீ நோக்கி பண்ணும்போது நமக்கு அதுதான் பண்ணிடும். இப்போ பாருங்களேன், ஜிம் வந்து அப்பர் பாடி பண்ணி ரொம்ப ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஒரு 6-7 டேஸ் ஆச்சு. நான் அப்பர் பாடி 1 வீக் இருக்கும். ஏன்னா நான் லோயர் பாடி பண்ணுறேன், ரன்னிங் ஓடுறதா பண்ணுறேன். அப்பர் பாடி பண்ணலான்னு நல்லா தான் இருக்குது. இப்போ புதுசாக போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செட் ஆகிறதுக்கு பம்ப் ஆகும். இப்போ 7 நாளைக்கு முன்னாடி பண்ணது தான் அப்பர் பாடி. இன்னும் நான் பண்ணக்கூட இல்லை. அது நிற்கும், மசில் வந்து அப்படி நிற்கும். நீங்கள் நம்பி பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ஜிம்முக்குள்ளே போகும்போதோ மனசுன்னு நீங்கள் பண்ணுற வேலையை கனெக்ட் ஆகணும். ஒரு வெயிட்டை தூக்கி பண்ணும்போது கூட ஒரு பாசிட்டிவாக நீங்கள் அந்த கண்ணாடியை பார்த்து ஒரு வெயிட்டை பண்ணும்போது கூட எனக்கு மசில் பில்ட் ஆகிடும். நான் நல்லா வந்து எந்த பர்பஸுக்கு போகணுமோ அந்த பர்பஸ் அச்சீவ் பண்ணிடுவோம்னு சொல்லி டெடிக்கேட்டடாக இருக்கணும். நான் கொஞ்சம் பீப்புள்ஸ் பர்சன் அங்கே போய் யாராவது தப்பாக பண்ணணும்னு சொல்லி கொடுப்பேன், இல்லை ஒருத்தர் நல்லா பண்ணணும்னு போய் கேட்டு கற்றுக்குவேன். அதே மாதிரி யாராவது சின்ன பசங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து நம்மகிட்டலாம் பேசுவாங்க. இல்லை நான் போய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலகலான்னு தான் இருக்கும். ஏன்னா
எனக்கு அந்த மக்களோட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் பீப்புள் ஸோ மச். ஏன்னா அந்த சின்ன வயசுல அவங்கள மிஸ் பண்ணி ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது நம்ம அது அவங்க மட்டும் இல்லைங்க, நாய் பேய் கூட கூட அன்பாக இருப்பேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு, மாடு, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, எல்லாத்து மேலேயும் ஆமை கூட வளர்த்திருக்கிறேன், புறா வளர்த்தி, இதெல்லாம் வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வளர்த்திருக்கிறேன், வீட்லேயே வச்சு வளர்த்திருக்கிறேன். அந்த மாதிரி எல்லாமே வந்து சண்டை போட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சு அழுது அது வளர்த்திருக்கிறவையெல்லாம். அதனால் எல்லாருக்குமே அன்பாக இருப்பேன். எனக்கு அது உயிர்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கணும், அப்படி தான் இருப்பேன். அதே மாதிரி எப்போவுமே அந்த தாட் இருக்கும், நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தானே அவனுக்கு இருக்கும். என் வயசில் ஒருத்தர் கல்யாணம் ஆகிட்டு எனக்கு அந்த கஷ்டம் இருக்கும். ஏன்னா கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறான், இன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்கிறான், இன்னும் வேலை இல்லைன்னு சொல்கிறான், இன்னும் சொந்தமாக வீடு இல்லைன்னு சொல்கிறான், கார் கூட வாங்கிக்கலன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த என்னை அப்படி யாருமே நினச்சி அவங்களோட பார்த்ததே இல்லை டிஎஸ். நான் எங்கள் ஊரில் இருந்த கசின்ஸ் ஆகட்டும், சொந்த பந்தமாகட்டும், அவங்கெல்லாம் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பைக் எல்லாம் ஜென்ரலாக தப்பு சொல்லலை, எல்லா மனசுங்களும் வந்து எனக்கு எப்போவுமே இருக்கும். அதனால நம்ம காரெல்லாம் புதுசாக வந்து நம்ம ஓட்ட கொடுக்க மாட்டோம்னா கோபி நீ எடுத்து ஓட்டுன்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி நம்மளுக்கு அது பெருசாக அந்த மாதிரி நம்ம அனுபவிச்சதை வந்து நம்ம திரும்ப கொடுத்துடக்கூடாது, நம்ம பெட்டராக தான் மனுஷங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஏன் லாங் ரன்னிங்னா அதுக்கு வந்து நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிங்க ஃபஸ்ட்டு. அது ஓட ஆரம்பிங்க லைட்டாக, அப்போ தான் தெரியும். இட் இஸ் குட். உங்களுக்கு ஏஜ் இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா கௌரவ் 36 தான், நான் 46 தான், நம்மளால் பண்ண முடியுது. நீங்கள் வந்து உங்களை டிசிப்ளினாக ப்ரிப்பேர் பண்ணணும். எந்த உடம்பு அது தேவைப்படுமோ அந்த கீழே முட்டிங்காலேருந்து இந்த தைஸ்லேருந்து இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் ஒர்க் அவுட். இதெல்லாம் தைஸுக்கும் இந்த முட்டிங்கால் கீழே காஃப் மசில் இது எல்லாமே நீங்கள் யூ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் ஒர்க் அவுட் டிஎஸ். அப்போ தான் வந்து எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். ஓட பண்ணிக்கலாம், சரிங்க, ஒன்றும் பெரிய விஷயங்களா இல்லை. லாங் ரன்னிங் பண்ணால் வெயிட் ஈஸியாக வந்து எனக்கு வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா இன்ஆக்டிவ் வெயிட் தான் இருந்தது, கொஞ்சம் ஆக்டிவாக ரொம்ப நேரம் இருந்ததுனால எல்லாமே குறைஞ்சிருச்சு. பட் கஷ்டம்தான், ப்ராக்டிஸ் பண்ணலாம். எல்லாமே ப்ராக்டிஸ் தான். வலிக்கும், உயிர் போகிற வலிக்கும். யாருனால வலியை தாங்க முடியுமோ அவங்களால தான் பண்ண முடியும், இப்படி சொல்கிறேன், சரியா? யாருனால உயிர் போகிற வலி, எனக்கு தான் கால் இன்ஜுரி ஆச்சு, எல்லாமே ஆகும். அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி தான் பண்ணணும். இதில் வந்து நான் ஈஸியாக வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ ரெடியூஸ்ட் ஆல்மோஸ்ட் 15 kg நோ. சரிங்களா? உங்களுக்கு இதில் டவுட் இல்லை, குறைச்சாச்சு. என்னோட பியூ அலுமினி போன வருஷம் வந்ததெல்லாம் அந்த வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு தெரியும். எனக்கு நேற்று இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, அந்த வீடியோ அனுப்பிச்சி விட்ருந்தேன், ஹியர் அண்ட் ஆஃப்டர் போடுங்கப்பா, அது நீங்களே தெரியல அப்படின்னாங்க. இப்போ முகத்தில் ஃபீச்சர்லாம் மாறுதுங்கிறாங்க சின்னதாக போகுது. இட்ஸ் ஓகே, ஸோ குட். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ட்ரை பண்ணுங்கள், உடம்புக்கு செட்டானா பண்ணுங்கள், பண்ணலன்னு விட்டுட்டு வேறு ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு ஹெல்த்தியாக இருந்துக்குங்க. நிறைய நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகாதீங்க, சரியா? நம்மளுக்கு வந்து இன்னொன்று வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன்ல லைஃப்பில் வந்து, நம்ம ஒருத்தர் மேலே ரொம்ப அக்கறையாக இருந்திருப்போம். இப்போ நான் வந்து சும்மா இருக்கும்போது என் ஒய்ஃப் ஒரு 3-3.5 வருஷம் 4 வருஷம் இங்கே சும்மா இருக்காங்கன்னா, ஒருத்தர் கூட வந்து நீங்கள் ஒரு குழந்தை இருக்குது, உங்களுக்கு ஏஜ் இருக்குது, ஏன்ப்பா சும்மாவே இருக்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொஞ்சம் படிக்கலாம், வேலைக்கு போகலாம், கேர் தானே நீங்கள் அவருக்கு வேலை ஆகாத கஷ்டமாக அவர் யாரோ ஒருத்தர் பிடிச்சி வாங்கி கொடுப்பார்ல, நீங்கள் எங்கேயோ இருக்கும் போய் நல்லபடியாக இருக்கலாம்ல, இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். எதுக்கு அப்படிலாம் ஒருத்தர் கூட சொல்லல டிஎஸ். என் வயதுக்கு விசா கிடச்சோன்னே, இவங்களாம் விசா வாங்கிட்டாங்களா, விசா வாங்கிட்டா வேலைக்கு போயிடுவாங்களா? எங்கள் ஊர் நண்பர்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்க. இது எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நான் வந்து என்னோட இருந்த ஒரு சின்ன பையனும் சின்ன பொண்ணு இல்லை என்னோட சீனியர்ஸோ ஏன் செட்டுறவங்களோ சும்மா இருந்தாங்கன்னா, இப்போ இங்கே யூஎஸ் வந்துட்டாங்க டிஎஸ், சரியா? அவங்க வந்து ஒரு 10 வருஷமாக சும்மாவே இருக்கிறாங்க, இல்லை ஒரு 8 வருஷமா 5 வருஷமா சும்மாவே இருக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. பட் அதையவே நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுல்ல. உங்கள் ஏஜ் வேஸ்ட் ஆகுது, உங்கள் ஹெல்த் வேஸ்ட் ஆகுது. அப்போ நம்ம சொல்கிறோம், நீ படிக்கலாம், நீ ஒரு வேலைக்கு போகலாம், நீ சம்பாரித்து இந்த ஃபேமிலிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு பார்க்கலாம், கரெக்டாக? இப்போ உனக்கு வேணுங்கிற அளவுக்கு பணம் இருந்தால் பரவாயில்ல, நம்மளுக்கு எக்கச்சக்கமாக பணம் இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ ஒன்றா நெசசிட்டி இருக்கணும், நம்ம வேலைக்கு போவோம், இல்லாட்டி வந்து பேஷன், ரெண்டுக்காகவும் பண்ணுவோம், கரெக்டாக? அப்போது இந்த வேலை இவங்க நம்ம அதை போய் சொல்கிறோம் அவங்ககிட்ட, நீங்கள் வந்து வேலைக்கு போங்க, யூஎஸில் இருக்காங்க, வேற எங்கேயாவது நம்மளுக்கு வந்து ஐடி தவிர பெருசாக கோர் ஃபீல்டு ரொம்ப தெரியாதுல்ல, ஒரு சிலர் தான் இருக்காங்க. நான் ஐடியில் ரொம்ப இன்னும் பெருசாக அது நான் ஐடியில் யூஎஸில் ஒர்க் பண்ண நமக்கு பெரிய சர்க்கிள் தெரியாது. ஸோ அவங்களோட பேர் அக்கறையில் சொல்கிறோம், நீங்கள் போய் இதை படிச்சுக்குங்க, இப்படி லைஃப்பில் வந்துருங்க, நீங்கள் இப்படி வேலைக்கு போனால் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க டுவர்ட்ஸ், ஓகே யூ ஆர் டேக்கிங் கிட்ஸ் டு கிளாஸஸ், அவங்களுக்கு எல்லாமே சமைக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, நம்ம சும்மா தான் இருக்கிறீங்க, அதனால் ஏதோ ஒன்று படிச்சு ஒரு வேலைக்கு போங்க, இந்தியாவில் ஒரு இடம் வாங்கி போடுங்க, இங்கே ஒரு வீடு இருந்தால் இன்னொரு வீடு வாங்குங்க, ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுங்கப்பா, சின்ன வயசில் நல்லா சம்பாதிங்க, நல்லபடியாக இருங்க, டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்போ அவங்களுக்கு அந்த ஜோனில் இல்லை. அப்போ போய் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்கிட்ட போய் அவங்க வந்து நான் ஐடியில் இருக்கிறாங்க, கேஆருக்கு வந்து நான் ஐடியில் வேலை செஞ்சாலும் மதிக்கவே மாட்டார், அப்படி இப்படின்லாம் போய் புரியாமல் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா அவங்களுக்கு அந்த ஒர்க் பர்மிஷன்லாம் வந்ததுக்கப்புறம்
ஆத்தரைசேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் சொன்னதை தான் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஒரு இடம் வாங்கி கொடுக்காங்க, இங்கே 2வது வீடு வாங்கியிருக்காங்க. எல்லோரும் அப்படி தானே இல்லையா? ஸோ நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறோம். நம்மளுக்கு யார் சொல்கிறக்கு இல்லைங்கிறதுனால நம்ம கற்றுக்கிட்டது ஒன்றா என் அனுபவத்தில் கற்றுக்கிட்டு என் நண்பர்கள் மூலமாக கற்றுக்கிட்டது, எங்கூட இருக்கிற எஸ்எல் அலுவலியில் இருக்கிற மக்கள் மூலமாக கற்றுக்கிட்டது. ஸோ இவங்க ஒரு சில நேரம் வந்து அவங்களுக்கு அது புரியுதோ இல்லையா, நம்ம ஒரு அன்பில் தான் சொல்கிறோம். இன்றைக்கி அவங்க 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அதை பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க பேசுனதெல்லாம் அவங்களை பற்றி நெகட்டிவ் எவ்வளோ விஷயம் வெளியில் பேசுகிறாங்க, அதையெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல, அதை பற்றி வந்து அவங்க எவ்வளோ நெகட்டிவாக சொன்னாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு யாரோ ஒருத்தருக்கு ஒரு பெனிஃபிட் இருந்தது. அந்த நண்பர் வந்து இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா நீங்கள் சொன்னதில் இன்றைக்கி நடந்தது, எனக்கு அதுதான் வேணும், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கங்க, எல்லோரும் நல்லபடியாக இருந்து உங்கள் லைஃப்பில் வந்து பெட்டர்மெண்ட்டுக்கு போங்க. நெகட்டிவாக இருக்கிறது வேண்டாம். உடம்பு மனசும் கெட்டு போயிடும். ஸோ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் பாசிட்டிவாகவே இருங்க. சரியா? பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா உங்களால் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். 2வது வந்து எப்போ பார்த்தாலும் சரி செல்ஃப் லவ் அது இப்போ தான். சரியா? அதில் ஒரு சிலர் வந்து நம்ம லீட்ஸே வந்து செல்ஃப் லவ் பண்ணிட்டா தான் மற்றவங்களுக்கு எதுவும் பண்ண முடியும். சொல்லு, நீ பண்ணினதாக சொல்லு, என்னோட லிஸ்ட்டை போட்டு வச்சுட்டு நீ சொல்லு, நீ என்னென்ன பண்ணீங்க. உங்கள் அப்பா அம்மா வந்து நம்ம அப்பா அம்மா வந்து செல்ஃப் லவ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு இந்த வாழ்க்கை இருந்திருக்காது. நம்ம அப்பா அம்மாவை பார்த்தா ஏன் அந்த எமோஷன் ஆகிறோம், ஏன் வந்து அன்பாக கட்டி பிடிச்சிக்கிறோம், ஏன் அழுகிறோம், அவங்களுக்கு ஒன்றுனா ஏன் துடிக்கிறோம். என் லைஃப்லேயே ரொம்ப பெருசு எங்கள் அப்பா அம்மான்னு ஏன் சொல்கிறீங்க? அவங்க நேரம் செல்ஃப் லவ் பண்ணிட்டு வந்துருந்தாங்க. அவங்களாம் செல்ஃப் லவ் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கை இல்லாமல் போயிருந்திருக்கும். அவங்க பண்ணதெல்லாம் தியாகம். சரியா? அவங்களாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, நம்ம எல்லா இடத்துக்காக நிறைய இழந்தாங்க. நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க படாத பாடுபட்டாங்க. அதையே தான் நானும் பண்ணேன். எனக்கு அப்போ தெரியாது ஏன் இதெல்லாம் பெருசாக வந்துச்சு. ஏன்னா இது ஒரு எஜுகேஷன் க்ரௌடு, நம்மளோட இருக்கிறவங்கலாம் படித்தவங்க, நல்லா வேலை செய்கிறவங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்க நம்மளோட இருக்காங்க. ஆனால் இது எப்படி வந்து இது எப்படி கேர் வந்து ஒரு லீடர் அக்செப்ட் பண்ணாங்க, இது எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா, நான் அந்த இழப்பு தான். நான் வந்து இதெல்லாம் நடத்துறதுக்கும் இதை வச்சு நடத்துகிறக்கும், இது ஒருத்தருக்கு ஒரு பெட்டர்மெண்ட் பண்ணுறக்கும் என் குடும்பத்தில் எவ்வளோ பாதிக்கப்பட்டேன், ஆஃபீஸில் எவ்வளோ பாதிச்சிருப்பேன், இந்த சமுதாயத்தில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன், எங்கள் சொந்த பந்தங்களாம் இது எல்லாம் என்னை எவ்வளோ நெருக்கியிருப்பாங்க இல்லையா? அக்செப்ட் பண்ணுற வரைக்கும், நீங்கள்லாம் பெருசாக சேஞ்சஸ் வர்ற வரைக்கும். இப்போ என்னை பற்றி யாரும் இங்கே பேட்டி கொடுத்து எதுவும் பெருசாலாம் சொல்கிறது இல்லையில்ல. அப்போ நான் வந்து ஒரு பண்ணுற வேலைலாம் அந்த வேலையாக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்குது. நீங்கள் யாருமே எங்கிட்ட வந்து ஒரு பெனிஃபிட் எடுத்துகிட்டு, எனக்கு நிறைய பேர் யாருன்னு கூட தெரியாது இல்லையா? அவங்களுக்கு 10 லட்சம் 5 லட்சம் எவ்வளவோ கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அவங்களாம் ஒருத்தரும் வெளியே போய் ஒருத்தர் பேசுனது கிடையாது. ஏதோ அந்த லீட்ஸ் வஞ்சி அவங்களாம் இருக்கிறதுனால ஏதோ 2-3 வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்களே தவிர மற்றபடியில் வெளியே வரக்கு எந்த வாய்ப்பு இல்லை. கரெக்டாக? அப்போது இது எப்படி இவ்வளோ தூரம் ரீச் ஆச்சு அப்படின்னா, அந்த ஒரு குட் ஒர்க்கு நம்ம மக்கள் வந்து அவங்க மனசுக்குள்ளே இருக்குது, அவங்க வெளியே சொல்கிறது ஒரு பயமாக இருக்கலாம். இல்லை இப்போ எல்லாத்துக்குமே வந்து எப்படின்னா, இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இந்த வேலையை நீங்கள் தான் பண்ணிங்கன்னா நான் பண்ணின்னு சொல்லிடுவேன். நான் பண்ணல, நான் இது இங்கே தான் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன். எனக்கு எந்த கௌரவ குறைச்சிடல. ஏன்னா நீ என்ன மாதிரி தான் உனக்கு எனக்கு இருக்கிற உணர்வு தானே உனக்கு இருக்கும். என்னை எந்த இடத்துல நான் பெருசாக ஃபீல் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி நீ தானே ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு எதெல்லாம் கிடைச்சதோ அந்த மாதிரி தானே, எனக்கு பசிக்கிற மாதிரி தான் உனக்கு பசிக்குங்கிறது எனக்கு அந்த மனசுக்குள்ளே இருக்கும். இப்போ பாலுவெல்லாம் இருக்கான் ஏசல்ல, ஒரு 6 வருஷம் பக்கமாக வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. விசா ஃபைலிங் டைம் அதெல்லாம் நிறைய எஃபர்ட்டு, ஆனால் நிறைய ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி எல்லாத்துக்கும். ஆனால் பாலுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன், நீ ஏதாவது இங்கே வந்திருப்பா, நான் உனக்கு முயற்சி பண்ணுற ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா வரவே மாட்டேன்ட்டு அப்படி. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் நம்மளுக்கு நிறைய பேர் இன்னும் கூட இருக்காங்க. இதையும் எதிர்பார்க்காம எல்லாம் கொடுத்தது. ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறதுலாம் தப்புன்னெல்லாம் சொல்ல, செல்ஃபாக எல்லாம் பண்ணிக்கிங்க, எல்லாம் பண்ணிக்கிங்க, பட் அதை ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. நான் எனக்கு எல்லாம் முடிஞ்சதுன்னா நான் வந்து திரும்ப அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை என்றைக்கு இருக்காது. யாருக்குமே என்றைக்குமே மனுஷன் குரங்க புத்தி தான் எப்படி இருக்கும். இன்றைக்கி நான் 100 ரூபா சம்பாதிக்கிறவங்க, எனக்கு 10 ரூபா கொடுக்குற மனசில், 5 ரூபா கொடுக்குற மனசில், 1 ரூபா கொடுக்குற மனசுலேன்னா நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கும்போது 10 லட்சம் கொடுத்துருவோம். அதெல்லாம் சரி, 1 லட்ச ரூபா சம்பாதிக்கும் 10,000 ரூபா கொடுத்துருவோம். அதெல்லாம் நடக்காது. அந்த மனசுங்கிறது அந்தந்த இடத்துல ஈவு இறக்கத்தோட சக மனுஷங்களை நேசிக்கிறது, மற்றவங்களோட அன்பாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து நான் ஜெயிச்சேன்னா அது ஓடி தான் ஜெயிச்சிருப்பேன். அது மீனிங் அது அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கும். அப்பா ஹீ டிசர்வ் இட்டுப்பா, அந்த எஃபர்ட் இது ஒரு மேனேஜராக இருந்தால் கூட அந்த எஃபர்ட் யாரும் இல்லைப்பா, இந்த அளவுக்கு யாரும் உழைக்க முடியும், ஹூ கிவ் எவ்ரி திங் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஜென்யூனாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டது தான் இருக்குமே தவிர மற்றபடி வந்து சும்மா எல்லாம் ஃபார்மாலிட்டிக்கில் அது இருந்துறாது. 2வது, நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது எப்படி இது பண்ண முடியும்னா, மனசும் பிரெயின் அதெல்லாமே ஒன்றா இருக்கணும். ஒரு ஜிம், அதான் சொன்னேன், ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, ஓடும்போது சரி, நான் நல்லா ஆயிடுவேன், எனக்கு பெட்டர் ஆயிடுச்சு, ஐ எம் கெட்டிங் பெட்டர்னு நினைக்கணும். ஐ எம் கெட்டிங் பெட்டர், நான் நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். சரியா? வயசு எல்லாம் மேட்ரு கிடையாது. எப்போ வேணாலும் நீங்கள் ஹெல்த்தி ஆகலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா. ஆனால் மென்டலாக நீங்கள் ரெடி ஆகணும். சப்போஸ் இஃப் யூர் இன் சஃபரிங் ஸ்டேஜ், எது வேணால் இருக்கலாம். ஒரு வேளை ஒவ்வொருத்தருக்கு ஒரு எமோஷனில், இப்போ நான் விரும்பின மக்கள், என்னை வளர்த்துனவங்க,
அந்த மாதிரி அவங்க போனாலே எனக்குலாம் ரொம்ப பெயினாக இருக்கும். சரியா, ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெண்டு போயிட்டா கூட நான் கேட்பேன், கூப்பிட்டு யார்கிட்ட கூப்பிட்டு அவங்களை கூட்டிகிட்டு வரீங்களான்னு கேட்பேன். அவங்க தப்பு தான் பண்ணியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, நான் கூப்பிட்டு கேட்பேன். அப்புறம் இவங்களாம் சொல்லுவாங்க, இன்னும் கேட்குறீங்க, எவ்வளோ பட்டாலும் புத்தி வர மாட்டேங்க, அவங்கள வேண்டாம், அவங்க செட் ஆகாதுன்னு அப்புறம் இவங்க சண்டை கட்டுவாங்க. அப்படி நடந்திருக்குது. திரும்ப திரும்ப போய் ரீச் பண்ணுவேன், யாராவது இருந்தாங்கன்னா வாங்க நீங்கள் திரும்ப வந்துருங்க அப்படின்லாம் ஒர்க் பண்ணிட்டு போகணும் அவங்களெல்லாம் போய் கேட்டிருக்கிறோம். ஸோ அது 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 பார்த்துக்கணும். சரியா, அதே மாதிரி வந்து நம்ம ஒரு இடத்துல வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வந்துட்டேன். கரெக்டாக, நான் டிசிஎஸ் வந்துட்டேன், ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சோம். இப்போ யூஎஸ் வந்துட்டோம், இங்கே 17 வருஷம் வேலை செஞ்சுட்டோம், சம்பாரிச்சிட்டோம், ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். அப்படிங்கும்போது பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி விடல, அவனுக்கு நான் இன்னும் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை குறைக்கல. இப்போ வந்தோடனே புதுசாக அப்படி வந்தோடனே இவங்களை இழுத்துட்டு ஓட முடியாதுங்கக்கா, என்னோட லைஃப் எனக்கு மாறிடுச்சு, நான் டாலரில் சம்பாதிக்கிறேன், நான் பெருசாக வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு இங்கே புது சர்க்கிளை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்படியெல்லாம் எங்கேயுமே இருந்தது. அப்படியெல்லாம் இன்னும் பழைய நண்பர்களோடு அப்படியே தான் இருக்கிறோம், புது நண்பர்களோடு அப்படியே தான் இருக்கிறோம். அவங்க யாரையுமே விட்டு கொடுத்துடல. எப்பவுமே சொல்கிறது தான், விட்றா நீ சம்பாரிச்சேன்னா நான் சம்பாரிச்சேன்னு, நான் சம்பாதிக்கிறதே நீங்களாம் உங்களுக்குலாம் எதாவது பண்ணணுன்னு தான்டா, இது நாட் ஒன்லி ஃபார் மை ஃபேமிலி, எல்லாத்துக்கும் எதாவது கொடுத்துட்டு போயிருந்தாண்டா நினைக்கிறேன், எதை எடுத்துகிட்டு போகிறேன், இப்படி தான் நான்லாம் சொல்லி பழகிருக்கேனே தவிர மற்றபடி வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், இவங்களை மாற்றிட்டு போயிடணும், விட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஏசியில் டிஎஸ்சி கார் செட்டு சேம் தான், பசங்களாம் மேலே 2 பேர் வேலை செய்கிறாங்க. அதனால் உங்களுக்கு எனக்கு வேக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஸோ இந்த இதெல்லாம் நான் கிளாரிஃபை பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் மனசில் வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள். ஹெல்த் வந்து நீங்கள் தான் பில்ட் பண்ணணும். அப்புறம் மென்டலாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்ட் தேவை. டிஎஸ்சி எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, மண்டே டு இந்தியாவில் இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த ரெஸ்ட் கிடச்சிருது. மண்டே டு ஃப்ரைடே ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, சாட்டர்டே வரைக்கும் வேலைக்கு போகிறாங்க, சண்டே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நிறைய போகிறாங்க, சுற்றுறாங்க. அந்த உடம்புக்கு வந்து ரெஸ்ட்டே இல்லை. அப்போ நான் சொன்னேன், உங்கள் மைண்டுக்கு ரெஸ்ட் வேணுங்களா, ஒரு நாள் உட்காருங்களே, சமைச்சு சாப்பிடுங்க, சும்மா இருங்க, சோஃபாவில் சும்மா உட்காந்துருங்க, எதுவுமே பண்ணாதீங்க. உங்கள் மைண்டுக்கு ரெஸ்ட் வேணும், உங்கள் உடம்புக்கு ரெஸ்ட் வேணும், உங்கள் ஹெல்த்துக்கு ஏதாவது பண்ணணும். சரியா, எந்நேரம் வீட்டு வேலையை பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் ஹெல்த்தி ஏறுவீங்களா? வீட்டு வேலை சரி பண்ணணும். நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, லீட்ஸாகவே நிறைய லேடிஸ் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய லீடர்ஸ் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து வீட்டு வேலை பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு மசில்லாம் பில்ட் ஆயிருமா? ஒரு வயசானதுக்கு மேலே எலும்பு மட்டும் ஒரு சிலர் வெறும் எலும்பு தோடு லீனாக இருந்தோம்னா, அப்போ அந்த எலும்பு லோடு நிறைய எடுத்து ஒரு வேலை செய்கிறீங்க, எலும்பு தேயாதா சீக்கிரம். அப்போ மசில் வந்து ரொம்ப முக்கியம் உடம்புல, அது ஏஜிங் ஆகும்போது ரொம்ப முக்கியம். ஸோ எப்பவுமே ஒரு 5 கிலோ சேர்த்து வச்சுக்கணும், மசில் மட்டும் ஃபேட் இல்லாமல். அப்போ அது குறைஞ்சதுன்னா வயசாகும்போது கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த உடம்பை கேர் பண்ணாட்டி உங்களுக்கு அந்த ஹெல்த் போயிடும். சரியா, நான் வந்து ஒரு ஸ்டேஜில் பண்ண முடியாமல் போனதுக்கு பல காரணங்கள் இருந்தால் கூட நான் ஜஸ்டிஃபைலாம் பண்ணுற தப்பு தான், பண்ணி இருந்திருக்கணும், ஹெல்த்தியாக தான் இருந்திருக்கணும். சரியா, ஸோ நீங்கள் அதனால் அதையெல்லாம் வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணி ஒரு ஆர்கனைஸ்டாக, ஓகே இதெல்லாம் நான் பண்ண போகிறேன், இது ஒரு வாரத்துக்கு இவ்வளோ வருஷம் உடம்புக்கு செலவு பண்ணுங்கள். சரியா, நீங்கள் வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கங்க. எல்லாமே பண்ணுறீங்க தேவையில்லாமல். இப்போ நான் சொன்ன மாதிரி தான், ஒரு ஃப்ரெண்டு பெரிய கார் வாங்கிட்டாங்க, ஒருத்தர் பெரிய வீடு வாங்கிட்டாங்க, அதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ன்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? சரியா, இங்கேருந்து அனுப்பிச்சு பெட்டி தூக்கிட்டு ஊருக்கு வந்துடும், நான்லாம் சந்தோஷமாக வந்துடுவோம். ஏன்னா நீங்களாம் அங்கே இருக்கீங்களா, நம்ம இங்கே வந்தது, இங்கே இருந்தது வந்து அங்கோட நிறைய சம்பாதிக்க முடியும். ரெண்டாவது வந்து நல்லா வேலை பார்க்க முடியும், நிறைய எஃபர்ட் போட முடியும், உங்களுக்கு நிறையா பண்ண முடியும், இந்த ஏசலாம் பெருசு பண்ண முடியும், நிறைய பேர்த்து கூப்பிட்டு வர முடியும், எல்லாத்தையும் தகுதியை வளர்த்த முடியும், திறமையை வளர்த்த முடியும், அடுத்த லெவலுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி தான் நம்மளாம் இங்கே படித்து போராடி அந்த மெரிட்டில் வந்தது தான். நம்மளுக்கு ஒன்று அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யார் இல்லை, அப்படி தூக்கி விட்றக்கோ இது பண்ணுறக்கோ அப்படிலாம் ஒருத்தருமே இல்லை, சுயமாக உழைச்சி அப்படி வந்தது தான். சரிங்களா, அதனால தான் வந்து இப்போ ஒய்ஃபோட ஏடியோ அந்த மாதிரி ஏதோ போகணும்னா கூட யோசிக்கிறது, ஏன்னா ஒரு வேலை போனால் நம்ம எஸ்எல் உன்னிக்கெல்லாம் ஒர்க் பண்ண விட மாட்டாங்களோ, ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. என் லைஃப் இது வரைக்கும் நம்மளாம் பண்ணதாக தான் இருக்குது, கடவுள் அப்படி தான் வேண்டிக்கிறேன். கடைசி வரைக்கும் நீ இப்படியே வச்சுருப்பான், ஒரு நாளைக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ கூப்பிட்டுக்கோ, ஆனால் கடைசி வரைக்கும் நீ இப்படியே வச்சிரு அப்படிங்கிறது தான். எந்த எக்ஸ்பெக்டேஷன் யாரு மேலேயும் இல்லை, எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான். அதனால் நீங்கள் வந்து இந்த ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து டிப்ரெஷன் போகிற வரைக்கும் தெரியாது, போயிட்டா தான் தெரியும், அது நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகும்போது தான் தெரியும். அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நான் சொன்னால் நீங்களாம் நான் கேட்பீங்க, நிறைய விஷயத்த வந்து எனக்கு இன்னுமே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னால் நான் கேட்டுக்கிறேன், அவங்க எல்லாத்துக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியலை. நானும் சொன்னால் நீங்கள் கேட்குற மாதிரி, நீங்கள் சொன்னால் நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். இவ்வளோ டிசிஷன் நான் மாற்றிருக்கிறேன் இல்லையா, இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து, ஒரு வேலைக்கு போகிறதுலேருந்து, ஒரு விஷயத்த பண்ணுறதுலேருந்து, யார் எதில் கிரேட்டாக இருக்காங்களோ அவங்களோட நாலேஜ் எடுத்து தான் நம்ம வந்து கன்சிடரேஷன் வச்சுக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லாமே நல்ல மக்களோட இருங்க, மனுஷங்களை நம்புங்க. இப்போ எப்படி தெரியுமா, ஒருத்தர் ஒரு வேலைக்கு போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்கன்னா அந்த வேலை, அந்த சம்பளம், அந்த பெரிய போஸ்ட், அந்த லெவலுக்கு போகும்போது எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு அதுக்கு நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய லெவலில் போய் அவங்க அப்படியே இருந்து பண்ணிக்கிட்டு அப்புறம் பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பீப்புள் இல்லைன்னா அப்புறம் அது ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்ன கேர் பண்ணுறியோ அது எல்லாத்துக்கும் புரியும். ஏன்னா இங்கே எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது, எல்லோரும் யோசிப்பாங்க,
இப்போ நம்ம ஃபேக்காக இருந்தோம்னா நடிச்சிட்டு இருந்தால் இங்கே எல்லாத்துக்கும் தெரியாது. இத்தனை பேர் கூட இருப்பாங்களா, இத்தனை ஃபேமிலிஸ் கூட இருக்குமா, கேஆர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா, கூட வந்திருக்க மாட்டாங்கல்ல. எப்படி ஏஎஸ்எல் இவ்வளோ பெருசாச்சு, ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ண என்னோடய ட்ரீம் எப்படி இவ்வளோ பெருசாச்சு இல்லையா? ஸோ நீங்கள் அது புரிஞ்சுக்கங்க. இங்கே எல்லாத்துக்கும் எல்லாம் புரியும். ஒரு சில நேரம் நம்ம அதே மாதிரி இந்த யூடியூப்பில் வர அந்த கமெண்ட்ஸ் அதெல்லாமே ரியலாக இருக்காது. டிஎஸ் நம்ம பே பண்ணி கூட பண்ணலாம்ல. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் நிறைய சண்டை போட்டு நீங்கள் சண்டைலாம் ஃபைட்லாம் பண்ணாதீங்க. நிறைய போய் உங்கள் டைம் அதில் விரையும் பண்ணாதீங்க. சோசியல் மீடியா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். புரியுதா? இப்போ நல்ல விஷயங்கள் இப்போ ஏஎஸ்எல் அலுமினி வருது, 4 நல்ல விஷயங்களை பாருங்கள் எப்போவுமே. சரியா? தப்பாக போனால் சட்டம் இருக்குது, அது பார்த்துக்கிறக்கு அது அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம வேலை என்ன, நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு, ஒரு மைண்டில் என்றைக்குமே ஹாப்பியாக இருந்துறீங்க. ஒரு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, செக்லிஸ்ட் வச்சுக்கோங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைங்க. பண்ண முடியாது, பரவாயில்ல நாளைக்கு பண்ணலாம். பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துருச்சு, நெகட்டிவிட்டி குறைவா. என்றைக்குமே மனுஷங்களை பற்றி எப்போவுமே நெகட்டிவ் இப்போ நான் எவ்வளோ நெகட்டிவ் சொல்கிறது அப்படிலாம் பார்த்துருங்க. எவ்வளோ பேர் தப்பாக பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பேர் ஏமாற்றிருப்பாங்க, எவ்வளோ பேர் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். சரியா? அதனால் அது எப்போவுமே வேண்டாம். என்றைக்குமே யூ வில் மீட் அ குட் பீப்புள், திங்ஸ் வில் கோ குட். ஏதோ பின்னாடி ஓடிட்டு இருக்குது, அதனால் ரொம்ப சத்தமாக இருக்குது. அடுத்த வீடியோவில் மறுபடியும் பேசலாம். லவ் யூ ஆல், டேக் கேர், பை, தேங்க்யூ.